பயிற்சி 3.5ல 10th சம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 cos தீட்டா. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற சீக்கன் 2 தீட்டாவை நம்ம என்ன பண்ணணும், 1 cos 2 தீட்டான்னு மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 1 + 1 cos 2 தீட்டா இன்ட்டு 1 + 1 cos 4 theta. So 1 + 1 cos 2 power n theta equal to அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிறது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன செய்யணும், நிரூபிக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஈக்குவல் டு cos 2 theta. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா cos 2 theta plus 1 into cos 4 theta. So cos 4 theta plus 1 cos 2 power n theta. So cos 2 power n theta plus 1. So next stepல பாத்தீங்கன்னா cos 2a equal to ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 cos squared a minus 1. இப்போ இந்த minus 1 அங்கிட்ட நமக்கு பிளஸ்ல வந்துச்சுன்னா cos 2a plus 1 equal to 2 cos squared a. இப்போ இந்த இடத்துல நமக்கு a பதிலா என்ன செய்யுது, தீட்டா இருக்கு. அதாவது cos 2 theta plus 1 இருக்கா. ஸோ இந்த இது cos 2 theta plus 1. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், 2 cos squared theta. ஸோ ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே தீட்டா இருக்கு. அப்போ நம்ம மேலே 2 cos squared theta by cos 2 theta இன்ட்டு, ஸோ இங்கே நமக்கு என்னது 4. இப்போ இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா cos 4 theta plus 1 equal to 2 cos squared 2 theta. ஸோ ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2 cos squared 2 theta by cos 4 theta. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பு நமக்கு. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்றோம், அடுத்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்படியே நமக்கு என்னது 2 power n கிடைக்கும். ஏன்னா 4 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 power 2. ஸோ அடுத்து இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 8. அப்போ 2 power 3. ஸோ இப்படியே நமக்கு 2 பவர் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும், n டைம்ஸ் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இங்க என்னது 2 power n. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஸ்டெப் வரும், 2 cos squared 2 power n by 2 theta. ஏன்னா இந்த 2வும் நமக்கு என்ன செய்யும், மல்டிப்ளை பண்ண 2 வந்து பவர்ல போகும். ஸோ இப்போ இங்க 2 இருக்கு, இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 வரும். எப்படியே நமக்கு 2 power n டைம்ஸ் கிடைக்கும். அப்ப 2 cos squared 2 power n by 2 theta by cos 2 power n theta. இப்ப இந்த 4 இருக்கா, சோ 4 நம்ம என்ன செய்யறோம், 2 power 2 எடுக்கிறோம். இந்த 4 2 power 2 எடுக்கிறோம். ஆனா இந்த சைடு நமக்கு என்னது cos 2 theta இருக்கு. இப்போ இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா cos 4 theta plus 1 equal to 2 cos squared 2 theta. ஸோ இந்த 4 தான் நம்ம 2 power 2 போடுறோம். ஸோ 2 power 2 நமக்கு என்னது 4. இதை 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த 2 கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்க என்ன செய்யறோம், 2 power n by 2. ஸோ இந்த 2 power nங்கிறது இதுதான். பவர் வந்து நமக்கு n டைம்ஸ் போயிட்டே இருக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ரைட் சைட்ல இருக்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ இங்க cos 2 theta இருக்கு, இங்க cos squared 2 theta. அதாவது cos 2 theta into cos 2 theta நமக்கு என்னது cos squared 2 theta. ஸோ அதுதான் நமக்கு என்னது cos squared 2 theta.
அப்ப இதோட அர்த்தம் நமக்கு என்னது cos square 2 thetaங்கிறது நமக்கு என்னது cos 2 theta into cos 2 theta. அப்ப இதுல இருக்கிற ஒரு cos 2 thetaவும் இப்ப இந்த இடத்துல நமக்கு ரெண்டு cos 2 theta இருக்கு, அதுல ஒன்னு கேன்சல் ஆயிடும். ஸோ அதுல இந்த ஸ்கொயர்ல என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப மீதம் நமக்கு ஒரு cos 2 theta இருக்கும். ஸோ 2 cos square theta into cos 2 theta. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பும். ஸோ இந்த ஸ்டெப்ல இங்க பாத்தீங்கன்னா 2 cos squared 4 theta வரும். ஏன்னா நம்ம இங்க என்ன செய்யறோம், 2வால மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ அப்ப இங்க நமக்கு என்ன செய்யும், ஒரு cos 4 thetaவும் இதுல ஒரு cos 4 thetaவும் கேன்சல் ஆயிடும். ஸோ முன்னாடி இந்த இன்ட்டு 2 போட்டுக்கணும். ஸோ 2 cos 4 theta. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இதுல வந்து என்ன செய்யும், ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிடும். ஸோ 2 cos 2 power n by 2 divided by cos 2 power n theta. ஸோ அடுத்து இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு டிவைட் sin 2 theta. ஸோ இந்த ஸ்டெப்ல sin 2 thetaவால இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ண போறோம். ஸோ sin 2 theta இன்ட்டு பண்ணிட்டு டிவைட் பண்றோம். 2 cos square theta இன்ட்டு 2 cos squared cos 2 theta into 2 cos 4 theta. So 2 cos 2 power n by 2 theta by cos 2 power n theta. இப்ப நமக்கு இந்த sin 2 thetaவும் 2 cos 2 thetaவும் எடுத்துக்கலாம். இது நமக்கு எந்த ஃபார்முலா படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா sin 2a ஃபார்முலா நமக்கு என்னது 2 sin a cos a. இப்ப இங்க நமக்கு என்ன இருக்கு 2 cos 2 theta sin 2 theta. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்பை இன்டு 2வால மல்டிப்ளை பண்ணோம்னா sin 4a equal to 2 sin 2a cos 2a. இப்ப இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலா நமக்கு இங்க என்ன இருக்கு, a இருக்கு. சோ இங்க 2 இருக்கு, cos 2 theta இருக்கு, sin 2 theta இருக்கு. அப்ப நம்ம இதை என்ன செய்யணும், sin 4 theta ன்னு எழுதிக்கணும். இப்ப இது எல்லாமே நமக்கு இன்ட்ல இருக்கு. சோ இதை என்ன செய்யணும், இங்க மேல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 cos square theta by sin 2 theta இன்ட்டு இதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும், sin 4 theta. இந்த இடத்துல ஏக்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு, theta. அப்ப sin 4 theta இன்ட்டு 2 cos 4 theta 2 cos square 2 cos 2 power n by 2 theta by cos 2 power n theta. இப்ப இந்த 2 இந்த டேர்மை சேர்க்கணும். சேர்த்தோன்னா இப்ப என்ன வரும், இந்த ஸ்டெப் என்ன செய்யணும், 2வால மல்டிப்ளை பண்ணணும். அப்ப sin 8a equal to 2 sin 4a cos 4a. அதாவது ஏக்கு பதிலா நமக்கு என்னது theta. இப்ப sin 4 theta into 2 cos 4 theta நமக்கு என்னது sin 8 theta equal to 2 cos square theta by sin 2 theta into sin 8 theta. இப்படியே நமக்கு என்ன செய்யும், இன்டு 2வால மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு டேர்மும் போயிட்டே இருக்கும். ஸோ 2 cos 2 power n by 2 theta by cos 2 power n theta equal to 2 cos square theta by
sin 2 theta. இப்போ இந்த டேர்மை நம்ம இந்த sin 4 thetaவை 2வால மல்டிப்ளை பண்ணும்போது sin 8 theta கிடைக்குது. அடுத்து இதை 2வால மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்து நமக்கு ஒரு sin கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம sin என்ன செய்யறோம் 2வால மல்டிப்ளை பண்றோம். அப்ப sin 2 அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லாவே நமக்கு என்னது 2வால மல்டிப்ளை பண்ணும்போது sin கிடைக்குது. இப்ப sin 2 into 2 power n by 2 theta. ஏன்னா இப்ப இந்த காசும் நமக்கு என்னவாகும் இந்த சைனா மாறும். ஏன்னா இப்ப இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுக்கிறோமா sin 4 thetaவும் cos 4 thetaவும் சேர்ந்து நமக்கு என்னது sin 8 thetaன்னு கிடைக்குது. அதே மாதிரிதான் இங்க 2 power n வரைக்கும் போகுதா. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும் ஒரு அதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் டாட் டாட்டா வச்சுட்டே இருக்கோம். ஸோ சைனும் நமக்கு என்னது இந்த சைடு என்ன செய்யும் போயிட்டே இருக்கும். ஸோ அப்ப இது நமக்கு என்னவாகும் சைன் இன்டூ 2வால வந்துடும். ஸோ 2வால சைனை மல்டிப்ளை பண்றோம். அதாவது இன்டூ 2 பண்ணும்போது நமக்கு அது சைன் கிடைக்குது. ஸோ டிவைடட் பை காஸ் 2 பவர் n theta. இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் theta பை sin 2 theta into sin 2 power n theta by cos 2 power n theta. எப்படின்னா இப்ப இந்த sin 2 theta இருக்கா இதுவும் இந்த 2 cos 2 thetaவும் சேர்ந்துதான் நமக்கு sin 4 thetaவா கிடைச்சது. அடுத்து sin 4 thetaவும் 2 cos 4 thetaவும் சேர்ந்து sin 8 theta கிடைக்கும். அடுத்து sin 8 thetaவும் 2 cos 8 theta. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கிறதுக்கு இந்த டாட் வச்சிருக்கோம். அப்ப cos 2 power n என்ன செய்யும் நமக்கு ஒரு sin 2 power n இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு இந்த டாட்ல இருக்கிறதால தெரியல. அப்ப இது நமக்கு என்னவாகும் லாஸ்டா 2 power n by 2 thetaவா தான் கிடைக்கும். எப்படின்னா நம்ம 2வால மல்டிப்ளை பண்ணும்போது சைன் டேர்ம் கிடைக்குது. 2வால மல்டிப்ளை பண்ணும்போது sin 8 theta கிடைக்குது. அடுத்து இதை 2வால மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சைன் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். அடுத்தது sin theta by cos theta நமக்கு ஃபார்முலா என்னது tan theta. இப்ப இதை வந்து நம்ம டேர்னா மாத்தணும். 2 cos square theta by sin 2 theta into tan 2 power n theta. அடுத்தது sin 2 theta ஃபார்முலா என்னது sin 2 theta equal to 2 sin theta into cos theta. அதாவது நமக்கு புக்ல வந்து ஏன்னு கொடுத்திருப்பாங்க. So 2 cos square theta by 2 sin theta into cos theta tan 2 power n theta. So இந்த காசும் இதுல ஒரு காசும் கேன்சல் ஆயிடும். இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். இப்ப cos theta by sin theta into tan 2 power n theta. sin theta by cos theta tan theta. அப்ப cos theta by sin theta நமக்கு என்னது cot theta. So cot theta into tan 2 power n theta. நான் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம நிரூபிக்க வேண்டியது. ஸோ இதுதான் நமக்கு என்னது ரைட் ஹேண்ட் சைடு. tan 2 power n theta into cot theta. ஸோ இந்த ஸ்டெப்ல மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும். ஸோ 2வால இன்ட்டு பண்ணிட்டே போறோமா அதனாலதான் என்ன செய்யறோம் இதை வந்து டோட்டலா என்ன செஞ்சிடறோம் 2வால மல்டிப்ளை பண்ணும்போது சைன் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த தீட்டா என்னவோ அதை என்ன செய்யறோம் அப்படியே எடுத்து எழுதிடணும்.